ரஷ்யா உக்ரைன் இந்த திரைப்படம் 4 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா ரன்னிங்ல இருக்கு. ஸோ இதுக்கு ஆகக்கூடிய பட்ஜெட் 2022 பிப்ரவரியில ஆரம்பிச்சது அபிஷியலா. அதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ரொடக்ஷன் இது போல ஏகப்பட்ட கதை சொல்லி வசனம் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் பேக்ரவுண்ட்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் நடந்தது. கேரக்டர் ஃபார்மேஷன் இதெல்லாம் நிறைய நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பண்ண 2022ல திரைக்கு வர ஆரம்பிச்சது, அரங்கேற்றம் நடக்க ஆரம்பிச்சது உலக நாடுகள் சபையில. இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 74 பில்லியன் யூரோஸ் அந்த ஒரு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா மேற்கு நாடுகள் குறிப்பா EU உக்ரைனுக்கு ஓடோடி வந்து உதவிகளை கொடுத்தாங்க. 2023 டில் எண்ட் அப்படிங்கிறது போல உறுதியோட ரஷ்யாவை தோக்கடிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோட வந்து பாத்தீங்கன்னா 79 பில்லியன் யூரோஸ ஒரு வருஷத்துல உக்ரைனுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அடுத்த 2024 பட்ஜெட் 3 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா கல்லா கட்டிக்கிறாங்க பாருங்க. உக்ரைன் வந்து 3 வருஷமா இந்த திரைப்படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுல 89 பில்லியன் யூரோஸ் கல்லா கட்டிக்குது 2024. 2025 ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி. அதனால இப்ப வரைக்கும் இல்ல. ஸோ 2026க்கான பட்ஜெட் பிளானிங் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் முன்னாடி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ இதுல என்ன சிக்கல் அப்படின்னா, இந்த 3 வருடங்கள் அப்படிங்கும்போது எந்த ஒரு குறையும் இல்லாம நிறையும் இல்லாம சீரும் சிறப்புமா ஜெலன்ஸ்கி அவர்கள் உலகம் எங்கும் பப்ளிஷ் பண்ணியிருந்தார். வேர்ல்டு பேன் இந்தியா மாதிரி இது பேன் வேர்ல்டுல வந்து பண்ண ரிலீஸ் ஆகி சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருந்தது. அதுக்கு உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா மெயின் கார்நகர்த்தா அப்படிங்கிறது இன்வெஸ்டார். படத்துக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அது போல வந்து பாத்தீங்கன்னா இப்ப எப்படி ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் அது போல ஒரு ஜெயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இருந்தாங்க பைடன் அவர்கள். பாத்துக்கலாம் அப்படிங்கிறது போல நல்லா இருக்கு படம் எடு அப்படிங்கிறது போல நிறைய நடந்துட்டு இருந்தது. ஆனா எப்போ அந்த மூவிஸ்ல ஆள் மாறினாங்களோ, அதாவது அந்த ஜெயிண்ட்ல வந்து ஆள் மாறினாங்களோ, அமெரிக்காவோட அதிபரா ட்ரம்ப் அவர்கள் வந்து உட்கார்ந்தாரோ ஸ்லைட்டா மாற்றம் அடைய ஆரம்பிச்சுது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா. ஏன்னா யூரோப்பை விட அதிகமா அமெரிக்கா கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அமெரிக்காவோட டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா லோன் டிரான்ஸ்பர் பண்றது, உதவிகள் கொடுக்கறது அப்படிங்கிறத வந்து பண்ண ஸ்டாப் பண்ணிட்டாங்க. உனக்கு வேணும்னா பணம் கொடு ஆயுதம் தரேன், ஈரோப் உதவணுமா பணம் கொடு ஆயுதம் தரேன் அப்படிங்கிறது போல தெளிவாயிட்டார் ட்ரம்ப் அவர்கள். ஃப்ரீ அப்படிங்கிறது எய்ட் அப்படிங்கிறது எங்க கிட்ட கிடையாது இந்த போருக்கு, பணம் கொடுங்க ஆயுதம் தரேன் அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்பு வந்து கல்லா கட்டுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஸோ இதனால இப்ப டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கொடுக்காததுனால 60 பில்லியன் யூரோவாவது எங்களுக்கு கண்டிப்பா தேவை அப்படிங்கிறது போல அடுத்த வருஷத்துக்கு எனக்கு இது கண்டிப்பா வேணும், அப்பதான் எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஏன்னா வேலைக்கு ஆள் இருக்காங்க, இப்ப அந்த வேலைக்காரங்களுக்கு சம்பளம் தரணும், அப்பதான் படம் எடுக்க முடியும். அப்புறம் எப்படி அப்படிங்கிறது போல எல்லாம் உட்காந்து டிஸ்கஷன்ல பண்ணிட்டு இருக்காங்க. 60 பில்லியன் யூரோ அமெரிக்கா கொடுக்கல. இப்ப அந்த பணத்தை டேலி பண்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி இல்லையா, இதுல வந்து ஒரு ஹீரோ ஒரு வில்லன் இருப்பாங்க. ஸோ வில்லனோட பணத்தை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அப்படிங்கிறது போல இதுல எந்த ஃபார்ம்ல நீங்க யார வில்லன் யாரு ஹீரோ பாக்குறீங்கிறது எந்த கோணத்துல பாக்குறீங்கன்றத பொறுத்து இருக்கு. சிறந்த உதாரணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா படையப்பா படத்துல நீலாம்பரி அவங்கள வந்து பாத்தீங்கன்னா வில்லியா சித்தரிச்சிருப்பாங்க. சில நேரங்களை பார்க்கும்போது அப்படி தெரியும், ஆனா அது அப்படியா அப்படிங்கிறது இல்லை. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்கதான் ஹீரோயினா இருக்காங்க அந்த படத்துல. இந்த டைம்ல அந்த படம் ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா காலகட்டத்துல அவங்கதான் ஹீரோயினா இருந்திருப்பாங்க. ஸோ அது போல வந்து பண்ண ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். எனக்கு கொஞ்சம் கோளாறு, அதனால உதாரணம் வந்து நீங்க கொஞ்சம் மேட்ச் பண்ணிக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ரஷ்யாவோட அந்த அசட் வந்து EUல இருக்கும் இல்லையா, சோ அதுல கை வச்சு அதை நம்ம லோனா வந்து உக்ரைனுக்கு கொடுக்கும் போது, இங்க பாருப்பா நாங்க உக்ரைனுக்கு லோனா கொடுத்துட்டோம், அது ஏன் வந்து அந்த பணத்தை அப்படியே உக்ரைனுக்கு கொடுக்காம லோனா உக்ரைனுக்கு கொடுக்குறாங்க. அந்த பணம்லாம் உக்ரைனுக்கு போயிருச்சு, அந்த பணத்தை எடுத்துக்கிட்டாங்க, அதை திருப்பி கட்டணும் இல்லையா, ரிப்பரேஷன் சொல்லி ரஷ்யா கிட்ட வாங்கிக்கலாம் இல்லையா. நீ தானே அட்டாக் பண்ண, நீங்க தானே அட்டாக் பண்ணீங்க, லோன் கொடுங்க வட்டி கொடுங்க அப்படிங்கிற போல கனெக்ட் பண்ணிக்குவாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏகப்பட்ட விஷயங்கள் அதுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கு, பல அனலிஸ்ட் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. இப்ப அதுக்காக பேசிட்டு இருக்காங்க. இதுல மெயின் பிக்சர்ஸ் ஹீரோஸ் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஜெர்மனி, ஒன்னு UK, அடுத்தது பிரான்ஸ். இவங்க எல்லாம் ஹீரோஸ். இந்த இதுல பொறுத்த வரைக்கும் உக்ரைனுக்கு உதவக்கூடிய ஹீரோஸா இருக்காங்க. இந்த கதாபாத்திரம் ரொம்ப இம்பார்ட்டன்டான கதாபாத்திரம். துணை
ஹீரோஸா இருப்பாங்களே அது போலன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா மெயினான ஹீரோ உக்ரைன் ஜெலன்ஸ்கி அவர்கள் தான். ஸோ இப்போ இதுல பிரான்ஸ், இட்டாலி இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா இல்லைங்க, அது எப்படி சரி வரும், நம்மளாம் நல்லவங்களாச்சே, உலகத்துக்குன்னு ஒரு சட்டம் இருக்குல்ல. இப்போ காசு நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிறதுனால அதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் திருட்டாயிராது. இது வந்து பினான்சியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம இன்டர்நேஷனல் கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா அது தப்புன்னு சொல்லிட்டாங்கன்னா உலக நாடுகள் அது எப்படி நம்மளை பார்ப்பாங்க, நம்ம தப்பாயிருவோம் இல்லையா. சோ அதனால இது போல செல்லாது அப்படிங்கிறது போல இட்டாலி, பிரான்ஸ் இது போல நாடுகள் அப்போஸா இருக்காங்க. ஏன்னா சமீபத்துல 2-3 நாளைக்கு முன்னாடி ஏன்னா ஜெர்மனி இதுக்கு ஓகே அப்படிங்கிறது போலதான் இருந்தாங்க. சில மீடியாக்கள் அப்படி சொல்றாங்க. பட் ஆனா ஜெர்மனி என்ன சொன்னாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். 100 பில்லியன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனியோட அசெட், அசையும் அசையா சொத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட சிக்கி இருக்கு. கை வச்சிருவாங்க தலைவரே, நம்ம இங்க வச்சோம்னா அங்க வச்சிருவாங்க தலைவரே அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஜெர்மனி வெளிப்படையா சொல்லிட்டாங்க. இப்ப பிரான்ஸ், இட்டாலி நஹி அப்படிங்கறத சொல்றாங்கன்னா அதுக்கான காரணங்கள் என்ன? அதிகப்படியான அமௌண்ட், அதை விட பிரான்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் ரஷ்யால இருக்குமா, அங்க கை வச்சா நான் இங்க கை வைப்பேன் அப்படிங்கிற ரஷ்ய தரப்பு வந்து மிரட்டிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு காரணங்கள்னால பிரான்ஸ், இட்டாலி, பெல்ஜியம், வந்து பெல்ஜியம்லாம் ஈரோ கிளியர்ல தான் இருக்கு. பிரசல்ஸ் அவங்க கேபிட்டல். ஸோ யூரோப்பியன் யூனியனோட அந்த ஹெட் குவார்டர்ஸ் இங்க தான் இருக்கு. இங்க பாருங்கப்பா, எங்க நாட்டுக்கு உத்தரவாதம் வேணும். இது வேற நாட்டோட காசு, இங்க வேற நாட்டுக்கு கொடுக்க சொல்றீங்க. அந்த நாடு யூரோப்லயும் இல்ல, யூனியன்லயும் இல்ல. இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இதுல நம்மளுக்கு சரி வராது. கேரண்டி, சூரிட்டி, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஆனா இது ஒத்து வராது. நம்மளுக்கு கேரண்டி கிடைச்சதுனால நம்ம அந்த காசு வைக்க முடியாது. ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருப்போம் ரஷ்யா கிட்ட. ஏன்னா அதிகமா இப்ப வரைக்கும் கேஸ், ஆயில் வாங்குறது யூரோப்பும் ஒன் ஆஃப் த லிஸ்ட்ல இருக்கிறாங்க. இது போல சிக்கல்கள்னால யூரோப்புக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் மாறி மாறி முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும் நேரத்துல பணம் இல்லை, எப்படி உதவலாம், இது போல ஏகப்பட்ட சிக்கல்கள் உக்ரைன்ல நடந்துட்டு இருக்கு. இது திரும்ப திரும்ப பேசு பொருளா மாறிட்டு இருக்கு. உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. டிசம்பர் மாசம் இதுக்கான முடிவுகள் எடுத்துடலாம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க இல்லையா. ஏன் இப்ப திரும்பி இது ஹைலைட் ஆகுதுன்னா, இயூல உக்ரைனை சேர்த்துக்கலாம். இயூல ஜெலன்ஸ்கி அவர்கள் சேர்றதுக்கு அந்த ரிஃபார்ம்ல ஃபாஸ்டா இணையறதுக்கான கையெழுத்துகள் போட போறார் அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது. இது எப்படி போட்டாலே சேர்ந்துருவாரா, இல்ல போட்டதுக்கு அப்புறம் இப்பதான் அக்ரிமெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா ஃபாஸ்டா சேர்ந்துடலாம் அப்படிங்கிற 2040 சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஏதோ ஒரு திட்டம் வச்சுக்கிறாங்களா அப்படிங்கிற தெரியல. ஏன்னா உக்ரைனை ஒன்ஸ் இயூல சேர்த்துக்கிட்டாங்கன்னா இயூவோட ஒன் ஆஃப் த நாடா மாறிடும். ஸோ அதனால உக்ரைனுக்கு உதவ வேண்டிய கட்டாயம். ஸோ யூரோப்ல இருக்கக்கூடிய நாடுகள், யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய நாடுகளுக்கு துணை நிற்கணும் இல்லையா. ஸோ அதனால செய்வோம் அப்படிங்கிற நல்ல விதத்துல நன்மையா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட சொத்துல கை வைப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. நியாயப்படுத்தணும் இல்லையா. ஸோ அதுக்காக செய்யறாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஆனா உக்ரைனோட முன்னாள் டெபுட்டி மினிஸ்டர், இவர் உக்ரைன்ல தான் இருக்கிறாரு, விட்டாலியா டெஃபினியங்கா. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன போஸ்ட் போட்டுக்கிறாரு, அந்த போஸ்ட் உங்களுக்கு அப்படியே அட்டாச் பண்றேன். பக்ரோஸ்ன்றது பிராக்டிக்கலா லாஸ்ட் ஆயிடுச்சு. சும்மா பக்ரோஸ்கே முடிஞ்சு போச்சு. இப்ப அதை விட்டுட்டு மிர்னோகிராட இன்னும் பிடிச்சி வச்சிருக்கணும். ஏன்னா அந்த ட்வின் சிட்டி நம்ம சொல்லியிருப்போம். மேப் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நான் மேப் ரெடி பண்ணிருக்கேன். அடுத்த மேப் வீடியோ வரும் உங்களுக்கு. நாளைக்கு டேவோட ஏதோ ஒரு பதிவுல நான் உங்களுக்கு மேப் வீடியோ கண்டிப்பா போட்டுறேன். ஸோ மிர்னோகிராட்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல ஏதாவது சென்ஸ் இருக்கா? இந்த ஜெனரல் ஸ்டாஃப் இருக்கிறாரு, அவர் பெருசா அடிச்சிருந்தாரு. நான் கொஞ்சம் நாசூக்கா பேசணும் இல்லையா. சபை நாகரிகம் மருந்தி நான் வந்து கொஞ்சம் நாசுக்கா பேசுறேன். நீங்க அதை படிச்சு பாத்தீங்க என்ன சொல்ல. நான் டிரான்ஸ்லேட் பண்றேன். ஒரு உக்ரைன்ல டைப் பண்ணா டிரான்ஸ்லேட் பண்ணேன். ஜெனரல் ஸ்டாஃப் இருக்கிறாரு, தினந்தோறும் பொய் மூட்டைகள் எட்டு வந்து போட்டே இருக்கிறாரு. தினந்தோறும் பொய் தான் பேசுற அந்த ஆளு. அது உக்ரைனோட ஜெனரல் ஸ்டாஃப் சொல்றாரு. அவர் உக்ரைன் தான். தினந்தோறும் பொய் சொல்லிட்டு இருக்கிறாரு. சப்ளைஸ் எல்லாம் கட் ஆயிடுச்சு. ரஷ்யாவோட ட்ரோன் எல்லா பக்கத்துலயும் ஒயின் பாத்துக்கிட்டு இருக்குது. பார்த்து வச்சுக்கிறாங்க. அப்புறம் ஏதாவது சப்ளை கிடைச்சுன்னா அங்க குண்டை போட்டுறாங்க. அதனால இவாக்குவேட் ஆகிறதுக்கு வழியே கிடையாது. இப்படி இருக்கும்போது அது ஏன்பா புடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? கொஞ்சம் பார்த்து அது அடிஷனலா செலவு பண்ணாம இருக்கக்கூடிய வீரர்களை காப்பாத்த பாருங்க. அசட்டுங்கிறது அதுதான். எப்படி இருந்தாலும் போர் நடக்குது அப்படிங்கும் போது ஆட்கள் தேவையில்லை. கொஞ்சம் அங்கிருந்தா பின் வாங்கி சேஃபான பொசிஷன் வச்சு சண்டை பிடிக்க வேண்டியதானே அப்படிங்கிறது போல இவர் தப்பு பேசுறாரு. ஆனா இவர் அந்த இடத்துல இருந்தாலும் இவர் அது விட மாட்டாரு. ஏன்னா பக்ரோஸ்க்கு இழந்துட்டாங்க அப்படின்னா இந்த மூக்கு அப்படியே அருந்து கீழே வந்து உடஞ்சிடுற மாதிரி, அந்த மாதிரி வீடியோ எல்லாம் இருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஆயிரும் உக்ரைன். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம் அப்படிங்கணும்னு நினைக்கிறாங்க போல தெரியுது. ஸோ ஆள் பற்றாக்குறை. இப்ப அந்த ஆள் பற்றாக்குறையும் அதிகப்படியான வீரர்களை இழக்க போறாங்க உக்ரைன். எப்படி இருக்கும்போது ஆளுங்களை பிடிக்கணுமா இல்லையா? ஒடசா ரீஜன்ல மொபைலைசேஷன் தீவிரமா நடக்குது.
எந்த அளவுக்கு ஃபாஸ்ட் பாருங்க. முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு 5 பேர் 1/2 மணி நேரம் ஓரியாடுவாங்க. இப்பெல்லாம் புடிச்சு புடிச்சு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இதாயிட்டனால நைட்டு நேரங்கள்ல எப்படி பாருங்க அப்படியே அண்டை கொடுத்து அந்த சைடு 2 பேர் நின்று துரத்திட்டு வந்தாங்கன்னா மறைஞ்சு நின்று டபக்குன்னு லாவி பிடிச்சிடலாம் அப்படிங்கிறது இல்ல, டப்பு டப்புன்னு ஏத்து அனுப்புறாரு. ஆனா இதுல என்னன்னா அந்த பிடிக்க ஹெல்ப் பண்ண அந்த நபரை வந்து பண்ண வண்டியில ஏத்தாம விட்டுட்டு போயிட்டாங்க. பின்னாடி நபர்கள் வராங்க இல்லையா, சோ அவங்கள மக்கள் சிக்கி இருந்தாங்கன்னா செதைச்சு விட்டுருப்பாங்க. பட் தப்பிச்சு ஓடி போயிட்டாரு. ஏன்னா உடசால இது போல வண்டி இருந்ததுன்னா காலங்காத்தால கவுத்து போட்டு தருமடி கொடுத்துட்றாங்க, நிறைய பேர்த்த சுட்டுறாங்க வேற. ஸோ மக்கள்லாம் ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும். இது கூட பரவாயில்ல. இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கால் உடைஞ்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது போல கூரையை பிச்சுக்கிட்டு வராரு, கீழே விழுந்து தப்பிச்சு ஓடுறாரு, நொண்டியே தப்பிச்சு ஓடிட்டாரு. அந்த அளவுக்கான மக்கள் பீதி பேதியில வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன்ல உறைஞ்சு போய் இருக்காங்க. இந்த ஒடசா எப்போ ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள வந்ததோ வளைச்சு வளைச்சு ஆள் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஒரு ஒப்லாஸ்டா மாறி மாறி இப்ப ஒடசாக்கு வந்து நிக்குது. இப்படி இருக்கும் சமயத்துல உக்ரைனோட வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிற உண்மைகளை முறையா இந்த 4வது வருஷத்தோட முடிவை நோக்கி போயிட்டு இருக்கு. பிப்ரவரி வந்துன்னா 4 வருஷம் முடிஞ்சு இல்லையா. இந்த 4வது வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட வீரர்கள் ரஷ்யாவோட தாக்குதல்னால கொல்லப்பட்டார்கள். ஃபர்ஸ்ட் நியூஸ் டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க் ஒப்லாஸ்ட்ல நான் மீடியால பாக்குறேன், உக்ரைனோட மீடியாக்கள்ல பாக்குறேன். இது மட்டும் இல்ல, அடுத்த எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லா பகுதியிலும் அடிக்கிறாங்க. நாசாவோட ஃபிரிம்ஸ்ல பாத்தீங்கன்னா நேற்றுக்கு ரெக்கார்ட் ஆயிருக்கு. கம்ப்ரஸர் ஸ்டேஷன்ல இருந்து எல்லா பக்கத்திலும் அடிக்கிறாங்க. அது இந்த மிக்கோலைவ் பகுதியில. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருவேளை அமெரிக்கா கிட்ட இருந்து நாங்க கேஸ் வாங்கிக்கலாம், ஆயில் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற திட்டங்கள் வச்சு ஒடசா பகுதியில பம்ப் அடிச்சு, ஒடசா பையில இருந்து வருது இல்ல கிரீஸ் வழியா வந்து பம்ப் அடிச்சு அது அப்படியே மேல ஹங்கேரி வழியா கிராஸ் ஆகி ரொமேனியா, பல்கேரியா, ரொமேனியா இதெல்லாம் கிராஸ் ஆகி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒடசாவெல்லாம் மால்டோவெல்லாம் தாண்டி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கம்ப்ரஸர் ஸ்டேஷன் இது போல ஒரு இடத்துல ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்கும். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டிரான்சிட் ஸ்டேஷன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஒப்லாஸ்ட் இது போல இருக்கும். ஸோ அந்த இடத்துல இருந்து எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் குறி வச்சு ரஷ்யத்தை அடிக்கிறேன். ஹெவியான தீ விபத்து நடந்திருக்கு. இது நாசாவோட ஃபிரிம்ஸ்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. இது மிக்கோலைவ் பகுதிகளில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெஸ்ட்ராய் ஆயிருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இப்ப இது மட்டும் தானு பாத்தீங்கன்னா அடுத்தது கருங்கடல்ல யுத்தம் ஆரம்பம், மீண்டும் ஆரம்பம். நவம்பர் 2ல இருந்தே இருதரப்புலையும் மாறி அடிக்கிறாங்க. நீங்க செய்திகள் பாத்தீங்கன்னா தெரியும், ரஷ்யர்களை நாங்க கருங்கடல்ல அடிச்சோம் அப்படிங்கிற உக்ரைன் மீடியா சொல்லுவாங்க. ரஷ்யாவோட மீடியாக்கள் உக்ரைனை நாங்க எப்படி வேட்டையாடணும் பாருங்க அவங்க தரப்பு வந்து வீடியோ பதிவுகள் விடுவாங்க. ஸோ இருதரப்புலையும் அடிச்சுக்கிறாங்க, மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. இந்த ரிகானிஸ்தான் UAV வச்சு யூஸ் பண்ணி சி பேபி ட்ரோன்கள் இப்ப அதிகமா உள்ளா வந்துகிட்டு இருக்கு. இது நம்ம அடுத்த பையில இந்த மேப்ல பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். பட் ஆனா இது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இதுக்கான ஆதாரங்கள் வீடியோவோட வந்துகிட்டு இருக்கு. நம்ம இது மேப்ல பார்க்கும்போது தெளிவா பார்க்கலாம். நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். சி பேபி ட்ரோன்கள் அதிகமா இந்த கருங்கடல்ல உள்ளா வந்துகிட்டு இருக்கு. இப்போ இது போல தாக்குதல்கள் ஆரம்பிச்சாங்க. படகுல ஏறி 4 பேரை கிளம்புறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க லான்செட் ட்ரோன்கள் இது போல AI ட்ரோன்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட துல்லியமா வேட்டையாடுது. உக்ரைனை இது போல தாக்குதல் பண்ணிருக்காங்க. ஸோ இருதரப்புலையும் ஏன் இந்த கருங்கடல்ல திரும்பவும் கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா. இதுக்கான ஹைலைட்ஸ் துருக்கி வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு நாங்க தயார், இஸ்தான்புல் தயார் அப்படிங்கிறத சொன்னாங்க இல்லையா. ஸோ பேச்சுவார்த்தைக்கு வர வைக்கணும். இப்ப கருங்கடல்ல தாக்குதல்கள் தீவிரமாகும் போது கருங்கடல்ல ஒரு டைம் இது போல வந்து பாத்தீங்கன்னா நாடுகள் பாதிப்படைகிறாங்க அப்படிங்கும் போது அழுத்தங்கள் காரணமாக ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா சரி என்னதான் சொல்றாங்கன்னு கேட்போமே அப்படிங்கிறதோட போய் பேசுறாங்க, எல்லாம் செய்யறாங்க. அப்படி செய்யறதுனால திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சீஸ்ஃபயர் போடுறதுக்கான அழுத்தங்கள் கொடுக்கறதுக்காக பேச்சுவார்த்தைக்கு வர சொல்றாங்களா. இதனால உங்களுக்கு நாங்க இப்படி செஞ்சு தரோம், இதனால இப்படி பார்த்து ஏதாவது பண்ணுங்க, கருங்கடல்ல வர்த்தகம் நடக்குது, ஏதாவது நடக்குது இல்லைன்னா கருங்கடலையும் அட்டாக் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல இதெல்லாம் செயல்படாது. பால்டிக் சீல ரஷ்யாவோட போக்குவரத்துக்கு அண்டை கொடுக்குறாங்க. இப்ப கருங்கடல்ல அதிகமான ட்ரோன் நடமாட்டம் இருக்கு, போக்குவரத்து நடக்கல அப்படிங்கும் போது ரஷ்யாவோட கேஸை நம்பி பல நாடுகள் இருக்காங்க, அவங்களுக்கு சிக்கல் ஏற்படும். இது போல விஷயங்கள்லாம் இருக்கு. இப்ப சீனா வந்து அதிகப்படியான இந்த கடல்வழி வணிகம் பாதிப்படையும் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அதிக அளவுல ஆயில ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் சீனா பண்றாங்க போன பதிவுல சொன்னது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சீனா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதே போல நம்மளும் ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஆயில் தட்டுப்பாடு அப்படிங்கிறது அதிகமாகும். ஸோ இதனால பல நாடுகளும் பாதிப்படைய ஆரம்பிப்பாங்க. இன்னும் என்னெல்லாம் இந்த உலகம் பார்க்க போகுதுன்னு தெரியலையே அப்படிங்கிற இருக்கு. இதனாலதான் கரேபியன் தீவுகளிலே
குடிகொண்டிருக்கிறார்கள் அமெரிக்காவோட டொனால்டு ட்ரம்ப் அவர்களோட ஆசீர்வாதம் பெற்ற படைகள். அந்த வழியா எங்கேயும் ஆயில் கடத்தல் பண்ணிடக்கூடாது, எதுவுமே நடந்துடக்கூடாது அப்படிங்கிறது போல. கடத்தல் இந்த சென்ஸ் அவங்க நாட்டு ஆயில் எடுத்து வேற நாடுகளுக்கு வித்துறக்கூடாது வெனிசுலா. ஸோ அந்த இடத்துல ஒரு பிளாக்கேட். ஸோ இது போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இந்த எனர்ஜிக்கு பிளாக்கேட் போட்டிருக்காங்க. ஒரு கட்டத்துல யூரோப்புக்கு கிடைக்கலன்னா மற்ற நாடுகளுக்கு கிடைக்காது. இது போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோக் பண்றதுக்காக ட்ரை பண்ணிருக்காங்களா, இங்க சோக் அங்க சோக், அங்க சோக் இங்க சோக்குன்னு மாறி மாறி சோக்கிங் பண்ணிக்கிறதுக்கு இது போல வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்ப நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் ஏதோ சுமூகமா நடந்தா பரவாயில்ல, இல்ல இந்த பிரச்சனைங்கிறது அடுத்த கட்ட எஸ்கலேஷனை நோக்கி போகும். அதனால பேக்ரவுண்ட் டாக்ஸ் இது போல அனலிஸ்ட் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது போல கருங்கடல்ல அட்டாக் நடக்குது, பேச்சுவார்த்தை தயார்னு துருக்கி சொல்றாங்கன்னா மேபி ஏதாவது இருக்குமா அப்படின்ற கேள்விகளை பல அனலிஸ்ட் வந்து பேசிட்டு இருக்காங்க. பல விதமான கருத்துக்கள், அதுல ஒரு கருத்து ரொம்ப ஹைலைட்டா தெரிஞ்சு ஸோ உங்க முன்னாடி கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த பதிவை பத்தி? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அது கூடவே இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனலை மதிச்சு 4 பேருக்கு யூடியூப் ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எப்ப எனக்கு இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த பதிவு சந்திக்க வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.